அனைவருக்கும் வணக்கம். ஒரு 4, 5 நாளா உடம்பு சரியில்லாத காரணத்தினால எந்த பதிவும் போட முடியல. நம்ம வந்து போக்குவரத்து துறை பத்தி பார்த்துட்டு இருந்தோம். அதே சமயத்தில இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மள தேடியே தாங்க அவங்க அரசியல்வாதிங்க வரணும். அவங்கள தேடி நம்ம போகக்கூடாது. நம்ம எந்த கட்சியும் கிடையாது. நம்ம உழைச்சா தான் சாப்பாடு நமக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ கிராமத்தில வந்து கிராமத்தில எல்லாம் ஒண்ணா சேர்ந்து, நமக்கு வந்து இந்த மாரி பண்ணி குடுங்க எங்களுக்கு. எல்லாருக்கும் வேலைவாய்ப்பு குடுங்க. இந்த விவசாயிகள நேரடி கொள்முதல் பண்ணுங்க. அதாவது ஒரு 4, 5 இது சொன்னோங்க நம்ப. 4, 5 சொல்யூஷன் சொன்னோம். என்னன்னா, தனியார் பள்ளிலாம் நீக்கிட்டு அரசு பள்ளியா மாத்தணும்னு சொல்லியிருந்தோம். அப்புறம் வந்து மருத்துவத்துறைய வந்து அரசு துறையா மாத்தணும்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அரசு வணிக வளாகம்னு சொல்லிட்டு டீ கடை, ஹோட்டலு, அப்புறம் வந்து காய்கறி கடை, இறைச்சி கடை, அதுக்கப்புறம் எல்லா பொருளும் அங்க இருக்குது போல. அதாங்க 38 டிஸ்ட்ரிக்ட்ல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல அங்கங்கே எல்லாத்தையும் உருவாக்கி, அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் உள்ள வேலைவாய்ப்பு குடுத்தோம்னா, எந்த பிரச்சனையும் வராது. ஒரு குடும்பத்தில ஒரு ஆளுக்கு 38 டிஸ்ட்ரிக்ட் வந்து ஆவரேஜா வந்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் 10,00,000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கங்க. 10,00,000 டூ 15 பேர் 15,00,000 இருக்காங்கன்னா, அங்க ஒரு 7, 8 லட்சம் குடும்பம் தான் இருப்பாங்க. ஸோ அந்த குடும்பத்தில ஒரு ஆள் கண்டிப்பா வேலைவாய்ப்பு குடுக்கலாம். அங்கேயே உருவாக்கி இந்த இந்த துறையில அரசு துறை உருவாக்கி அங்கேயே வேலைவாய்ப்பு குடுக்கலாம். இதுதான் கிராமத்தில உள்ளவங்க வந்து அவங்க எல்லாம் ஒரே முடிவு எடுக்கணும். நான் அந்த கட்சி, இந்த கட்சிலாம் சொல்லி ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால நமக்கு பலனே கிடையாது. அது எல்லாரும் ஒற்றுமையா இருந்து, நமக்கு இது போல செஞ்சு குடுத்தா ஓட்டு போடுவோம். அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா பேசிக்கணும். அதேபோல சிட்டியில இருக்கவங்க வந்து தெரு அந்த தெருவுல உள்ள எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு, யாருமே வந்து எந்த கட்சி பின்னாடி போக்கூடாதுங்க. நமக்கான தருணம் இது. இதோட விட்டீங்கன்னா 5 வருஷத்துக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அதோட அவங்க வந்து ஓட்டு கேட்க வருவாங்க. அதுக்கப்புறம் நன்றி தெரிவிக்க வருவாங்க அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம தான் போய் தேடி கண்டுபிடிச்சு, அவங்கள கையெடுத்து கும்பிட்டு நம்ம தான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதுக்கு அவங்கள பார்க்க முடியாது. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து நம்மளுடைய நம்மளுடைய நேரம் இதுதான். ஓட்டு போட ஓட்டு போட்டு நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு வந்து நீங்க வந்து சிட்டிக்குள்ள இருக்க வந்து தெருவுக்கு தெரு அந்தந்த தெருவுல உள்ளவங்கலாம் கூடி ஒண்ணா கூடி பேசிக்கணும். பேசி நமக்கு வந்து இந்த மாரி எல்லா வேலைவாய்ப்பு குடுக்கணும். எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. இப்போ வந்து நம்ம வந்து கௌரவத்துக்கு தாங்க படிக்க வைக்கிறோம். எதுனா கடன கொண்டு வாங்கியாவது பசங்கள படிக்க வைக்கிறோம். அந்த பக்கத்து வீட்ல வந்து படிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரி நம்ம வந்து ஒரு மறைமுகமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். கடன் வாங்கி சொல்லிட்டு. அரசு இதுதான் பண்ணிட்டு இருக்குது. கடன் வாங்கி தான் செஞ்சுட்டு இருக்குது. இந்த கடனெல்லாம் மாத்தணும்னா, நம்ம இது போல ஒற்றுமையா இருந்து நல்லவருக்கு அதாவது நமக்கு நல்லது நல்லது செய்கிறவங்க மட்டும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணுங்க. அப்பதாங்க வந்து நாடும் நல்லாயிருக்கும், நம்மளும் நல்லாயிருப்போம்.